இன்ன தேதியில இந்த மிஸ்கேரேஜோ இல்ல புத்திர தோஷமோ பல்வேறு விதத்துல வந்து நம்மளால பார்க்க முடியுது. சரி. பிரதானமா ஜென்ரலா இந்த புத்திர சோகம் இல்ல புத்திர தோஷத்துக்கு உண்டான அமைப்பு யார் அதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மிருகசிரிடம், ஹஸ்தம், உத்திராடம், மேஷ ராசி மேஷ லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம் இல்ல ரிஷப ராசி ரிஷப லக்னம். இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் அதி கவனமாக இருக்கணும். அதே மாதிரி லக்னத்திலே வந்து சிலருக்கு வந்து சூரியன் இருக்கும், சிலருக்கு சந்திரன் இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும். இந்த மாதிரி ஜாதக அமைப்பை சேர்ந்த நபர்களும் இந்த புத்திர சோகம் புத்திர தோஷத்தில் வந்து அதி கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. இப்போ இது வந்து ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. சரி. இதில் சிலருக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். ஓகே. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஜாதக காம்பினேஷன் 5ஆம் பாவத்தோட இருக்கும். எய்தர் 5ஆம் அதிபதி மிருகசிரிடம் ஹஸ்தம் உத்திராடத்தில் இருப்பாங்க, இல்லை 5ஆம் பாவத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும். சரி. இதன் காரணமாக குழந்தை டிலே ஆகிறது இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்றது வரும். பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இல்லைன்னா வந்து துலா ராசி துலா லக்னம், கன்னியா ராசி கன்னியா லக்னம், சுக்கிரன் அப்படி இல்லைன்னா ராகு போய் 5ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இந்த யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனை, பீரியட்ஸ், பிசிஓடி மாதிரியான பிரச்சனையினால உங்களுக்கு சைல்டு டிலே அப்படின்றது வந்து வரும்.